டிஎன்பிசிக்கு சயின்ஸ் கெமிஸ்ட்ரியில் இருக்க தாதுக்கள் மற்றும் கனிமங்களின் வேதிப்பண்புகள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கனிமங்கள்லாம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கனிமம் என்றால் தனித்த சேர்மமாகவோ அல்லது பல சேர்மங்களின் கூட்டு கலவையாகவோ பூமியில் காணப்படுவது தான் கனிமம். அதுக்கடுத்து தாதுக்கள். கனிமங்கள்லேருந்து லாபகரமான முறையில் சேர்ம நிலையில் உலகத்தை பிரித்தெடுக்கிறது தான் தாதுக்கள் சொல்லுவாங்க. கனிமங்கள் என்பது பூமியில் காணப்படுற சேர்மங்கள். தாதுக்கள் என்பது கனிமங்கள்லேருந்து பிரித்து எடுக்கப்படுற சேர்மங்கள். எல்லா கனிமங்களும் தாதுக்கள் அல்ல, ஆனால் எல்லா தாதுமே கனிமங்கள் தான். எனது எல்லா கனிமமே தாது இல்லை, ஆனால் எல்லா தாதுமே கனிமங்கள் தான். ஓகேவா? அடுத்து சுரங்கவியல். சுரங்கவியல்லாம் பூமியோட மேலோட்டில் வெட்டி எடுக்கப்படுறதை பற்றி படிக்கிறது தான் சுரங்கவியல். அடுத்து உலோகவியல். உலோகவியல்னால் உலோகத்தை அதோட தாதுலேருந்து பிரித்து எடுக்கிற ஒவ்வொரு முறையையும் டீட்டெயிலாக படிக்கிறது தான் உலோகவியல். அதுக்கடுத்து தாதுக்குளம். தாதுக்குளம்னா தாது பொருளில் கலந்திருக்க மண், துகள்கள், களிமண், பாறைகள், மாசுக்கள், இது போன்ற மாசுக்கள் எல்லாத்தையும் தான் தாதுக்குளம் சொல்லுவாங்க. அதுக்கடுத்து இலக்கியம்னா தாதுக்களில் இருக்க மாசெல்லாம் நீக்கிறதுக்கு, தாது தனியாக மாசுகள் தனியாக நீக்கிறதுக்காக ஒரு சேர்மம் சேர்ப்பாங்க. அந்த சேர்மத்தை தான் இலக்கின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து கசடு. இப்போது ஒரு சேர்மத்தில் கசடு எப்படி உருவாகும்னா, நீங்கள் ஒரு சேர்மத்தில் இலக்கியை ஊற்றுனீங்கன்னா அந்த தாது கூலமும் இலக்கியம் ஒன்றா மிக்ஸ் ஆகி வினை புரிந்து உருவாகிறது தான் கசடு. தாது கூலம் ப்ளஸ் இலக்கியை தான் கசடுன்னு சொல்லுவாங்க. அது அப்புறம் உலோகங்களின் மூலங்கள். உலோகங்கள் எதுலேருந்துலாம் கிடைக்குதுன்னு பார்த்தா தங்கம், வெள்ளி, பிளாட்டினம், இது மூலத்தில் இருந்தெல்லாம் உலோகம் கிடைக்கிது. உலோகம் பிரித்தெடுத்ததில் இருக்க முறை என்னென்ன முறைன்னு சொல்கிறான். உலோக தாதுலேருந்து புவியீர்ப்பு முறை, நுரை மிதப்பு முறை, மின்காந்த பிரிப்பு முறை, வேதியியல் முறைன்னு சொல்லிட்டு அதை ஃபஸ்ட்டு பிரிப்பாங்க. பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை செறிவிட்டுவாங்க. எப்படி செறிவிடுவாங்கன்னா, அதிக வினைத்திறன் உள்ள உலகம், மிதமான வினைத்திறன் உள்ள உலகம், குறைவான வினைத்திறன் உள்ள உலகம் சொல்லிட்டு அதை செறிவூட்டல் தான் நடத்துகிறோம். இதில் அதிக வினைத்திறன் உள்ள உலகங்களுக்கு மின்னார் பகுப்பு, ஆக்சிஜன் ஒடுக்கம், தூய்மையாக்கல் போன்ற முறையில் தூய உலகம் பிரிச்செடுப்பாங்க. மிதமான வினைத்திறன் உள்ள உலகங்களில் காற்றில்லா சூழலில் வருத்தல், காற்று சூழலில் வருத்தல், ஒடுக்கம், தூய்மையாக்கல் மூலமாக தூய உலகத்தை பிரித்தெடுப்பாங்க. அதுக்கப்புறம் குறைந்த வினைத்திறன் உள்ள உலகங்களை காற்று சூழலில் வருத்தல், ஒடுக்கம், தூய்மையாக்கல் மூலயமா தூய உலகத்தை பிரித்தெடுப்பாங்க. இதில் முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, காற்றில்லா சூழல் வருத்தல் மூலயமா கார்பனேட் தாதுவை ஆக்சைடாக மாற்ற முடியும். காற்றில்லா சூழலில் கார்பனேட் தாதுவை ஆக்சைடாக மாற்ற முடியும். காற்று உள்ள சூழலில் சல்பைட் தாதுவை ஆக்சைடாக மாற்ற ஈஸியாக இருக்கும். ஸோ காற்றில்லா சூழலில் கார்பனேட் தாதுவை மாற்றலாம், ஆக்சைடாக மாற்றலாம். காற்று உள்ள சூழலில் சல்பைட் தாதுவை ஆக்சைடாக மாற்றலாம். அடுத்து இப்போ என்னென்ன பொருளை என்னென்ன தாதுலேருந்து பிரித்து எடுக்கலாம் பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அலுமினியத்தை பாக்சைட்லேருந்து ஈஸியாக பிரித்து எடுக்கலாம். ஸோ அலுமினியத்தோட தாது பாக்சைடு சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்னென்னதுலேருந்து எதெல்லாம் பிரித்து எடுக்கலாம் பார்க்கலாம். ஆக்சைடு பாக்சைட்லேருந்து பிரித்து எடுப்பாங்க. ஆக்சைடை பாக்சைடு, குப்ரைட், ஹேமடைட், ஜிங்கைட், கேசிட்ரைட், பிட்சிபிலண்ட், பைரோலோசைட் போன்ற 7 பொருட்கள்லேருந்து ஆக்சைட் தாது பிரித்து எடுக்கலாம். அதுக்கடுத்து ஹேலடைட் எதுலாம் பிரித்து எடுக்கலாம்னு பாருங்கள். ஹேலடைட் கிரியோலைட், ஃப்ளூர்ஸ்பார், ஹார் சில்வர், பாறை உப்பு போன்ற தாதுக்களிலிருந்து ஹேலைட் பிரித்து எடுக்கலாம். அதுக்கடுத்து சல்பைடு சின்ன பார், கலினா, இரும்பு ஃபரைட், ஜிங்க் ஃப்ளண்ட், அர்ஜென்டைட், காப்பர் கிளான்ஸ், காப்பர் ஃபரைட்ஸ் போன்ற கனிமங்கள்லேருந்து தாது பிரித்து எடுக்கலாம். அதாவது சல்பைட் தாது பிரித்து எடுக்கலாம். அதுக்கடுத்து கார்பனேட் தாது எதுலேருந்துலாம் பிரித்து எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, கேலமைன், மார்பிளின், மெக்னசைடு, சிட்ரேட். அலுமினிய தாதுலாம் பாக்சைடு, கிரியோலைட், கொரண்டம்ன்றதுல இதெல்லாம் அலுமினிய தாது ஈஸியாக பிரித்துக்கலாம். இதில் முக்கியமானது பாக்சைடு தான். அலுமினிய உலோக கலவை எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, டியூரலமின் விமானங்கள் கட்டமைப்பில் பயன்படுகிறது. அதுக்கடுத்து மெக்னாலியம் விமான கட்டமைப்பு மற்றும் அறிவியல் உபகரணங்களில் பயன்படுகிறது. நெக்ஸ்ட்டு காப்பர் எதுலேருந்துலாம் பிரித்து எடுக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, காப்பர் ஃபரைட், குஃப்ரைட் அல்லது ரூபிக் காப்பர், அதுக்கடுத்து காப்பர் கிளான்ஸ், இது மூணுத்துலேருந்தும் காப்பர் முக்கியமாக பிரித்து எடுக்கிறாங்க. காப்பரோட உலோக கலவை பார்த்திங்கன்னா பித்தளை மின் இணைப்பு பொருட்கள், அலங்கார பொருட்கள், சமையல் பாத்திரங்கள் செய்ய பயன்படுகிறது. ஜெர்மன் வெள்ளியாக அலங்கார பொருட்கள் செய்ய பயன்படுகிறது. வெண்கலம் சிலை, நாணயம், அழைப்பு மணிகள் தயாரிக்க பயன்படுகிறது. துப்பாக்கி, வெண்கலம், ஆயுதங்கள், போர் தளவாடங்கள் செய்ய பயன்படுகிறது. நெக்ஸ்ட்டு இரும்பு எதுலேருந்துலாம் பிரித்து எடுக்கிறாங்க. அதாவது இரும்பு தாதுக்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹேமடைட், மேக்னடைட், இரும்பு ஃபரைட். இரும்பு மொத்தம் 3 டைப்ஸாக இருக்குது. தேனிரும்பு, எஃகு இரும்பு, வார்ப்பு இரும்பு. தேனிரும்பில்
0.25% கார்பன் அளவு இருக்குது. இதோட பயன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கம்பிச்சுருள், மின்காந்தம், நங்கூரம் செய்யறதுக்கெல்லாம் தேனிரும்பு பயன்படுகிறது. அதுக்கடுத்து எஃகு இரும்பு வந்து 0.25%லேருந்து 2% வரைக்கும் கார்பன் அளவு கலந்து இருக்குது. இது எதுக்குலாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கட்டிடங்கள், இயந்திரங்கள், கட்டிடங்களில் கம்பியாக யூஸ் ஆகுது. இயந்திரங்கள், தொலைக்காட்சி கோபுரங்கள், மின் கடத்து கம்பிகள் செய்யலாம் எஃகு இரும்பு யூஸ் ஆகுது. அதுக்கடுத்து வார்ப்பு இரும்பில் 2 to 4.5% வரைக்குமே கார்பன் கலந்துருக்கு. வார்ப்பு இரும்பு எதுக்கெலாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கழிவுநீர் குழாய்கள், அடுப்பு, தண்டவாளம், சாக்கடை மூடிகள் செய்யலாம் வார்ப்பு இரும்பு பயன்படுகிறது. அதுக்கப்புறம் இரும்பு உலோக கலவையாக எப்படிலாம் யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். டங்ஸ்டன் எஃகு வந்து விரைவாக இயங்கும் எந்திரங்களின் உதிரி பாகங்கள் செய்ய பயன்படுகிறது. அதுக்கடுத்து நிக்கல் எஃகு வந்து கம்பிகள், விமானத்தின் உதிரி பாகங்கள் செய்ய பயன்படுகிறது. அதோட துருப்பிடிக்காத எஃகு வந்து பாத்திரங்கள், வெட்டும் கருவிகள், வாகன உதிரி பாகங்கள்லாம் செய்ய பயன்படுகிறது. நெக்ஸ்ட்டு சல்ஃபேட் தாதுக்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸம் உப்பு, ஜிப்சம், ஃபாரைட்ஸ், ஆக்லிசைட், இது எல்லாமே சல்ஃபேட் தாது. சிலிக்கேட் தாதுகள் அஸ்பெட்டஸ், பெஸ்பாஸ், மைக்கா, இது எல்லாம் சிலிக்கேட் தாதுகள். பாஸ்பேட் தாது பார்த்தீங்கன்னா பாஸ்போரைட். நெக்ஸ்ட்டு முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் என்னென்னு பார்த்தலாம். கேலியம்ன்றது ஒரு உலோகம். இந்த உலோகம் வந்து சாதாரணமாக மனித உடலோட வெப்பநிலையிலே உருகும் தன்மையுடையது. கேலியம் மனித உடலின் வெப்பநிலையில் உருகும் தன்மையுடையது. இதோட உருகுநிலை 29.8 டிகிரி செல்சியஸ். 29.8 டிகிரி செல்சியஸ் மனித உடலின் வெப்பநிலையில் உருகும் தன்மை உடையது கேலியம். அதுக்கடுத்து உலோகங்களில் அதிக மின் கடத்துத்திறன் உடையது வெள்ளி. கொண்டது வெள்ளி. அதுக்கடுத்து அதிக உருகுநிலையை பெற்றுள்ள உலோகம் டங்ஸ்டன் இழை. மிகவும் எடை குறைந்த உலோகம் லித்தியம். இது வந்து நீரோட சரிபாதி அளவு இருக்கும், அதாவது நீரோட சரிபாதி நிறை இருக்கும். அதிக எடை கொண்ட உலோகம் ஆஸ்மியம். இது வந்து நீரை விட 22 மடங்கு அதிகமாக இருக்கும். இரும்பு கூட கம்பேர் பண்ண பார்த்தீங்கன்னா, இரும்பை விட 3 மடங்கு அதிகமாக இருக்கும். மனித உடலின் வெப்பநிலையில் உருகும் தன்மை உடைய உலோகம் கேலியம். அதிக மின் கடத்துத்திறன் உடைய உலோகம் வெள்ளி. அதிக உருகுநிலை பெற்றுள்ள உலோகம் டங்ஸ்டன் இழை. குறைந்த எடை உடைய உலோகம் லித்தியம். அதிக எடையுடைய உலோகம் ஆஸ்மியம். உலகில் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண உலோகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா காப்பர் என்று அழைக்கப்படும் தாமிரம். உலகில் முதலில் பயன்படுத்தப்பட்ட உலோகம் காப்பர் என்ற தாமிரம். உலோகங்களில் டைட்டானியம், குரோமியம், மேங்கனீசு, ஜிர்கோனியம், இது எல்லாமே பாதுகாப்பிற்காக கருவி, படைக்கலன்கள்லாம் செய்ய யூஸ் ஆகுது. அதனால் இது எல்லாத்தையுமே போர் உலோகங்கள்னு சொல்லுவாங்க. தாமிரம், வெள்ளி, தங்கம், இது எல்லாம் நாணயம் தயாரிக்க பயன்படுவதால் இதை நாணய உலோகங்கள்னு சொல்லுவாங்க. இப்போது நகை செய்யணும், தங்கத்தில் நகை செய்யணும்னா அது 22 கேரட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. அதாவது 22 பாகம் தங்கமும் 2 பாகம் தாமிரமும் போட்டால் தான் ஒரு தூய்மையான, அதாவது ஒரு பர்ஃபெக்டான நகை செய்ய முடியும். வெறும் தங்கத்தை மட்டும் வச்சு நம்மளால் நகை செய்ய முடியாது. அதில் அந்த ஷேப் வராது. அது கூட 2% தாமரம் கலந்தால் தான் அந்த ஷேப் வரும். 916 சொல்லுவாங்கள்ல, 916 எப்படி சொல்லுவாங்கன்னா 22%, அதாவது 22 தங்கமும் 2 பாகம் தாமிரமும் சேர்ந்தது தான் 916 சொல்லுவாங்க. அதாவது 22/24 × 100 = 91.6%. 91.6%. 1 கிலோ தங்கத்தை 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு கம்பியாக நீட்ட முடியும். பல் பாதுகாப்பு ரச கலவையில் பாதரசம், வெள்ளியம் போன்ற உலோக கலவையெல்லாம் யூஸ் ஆகப்படுகிறது. இது வந்து பற்குழிகள் அடைக்கிறதுக்கும் பயன்படுகிறது.